வந்திடிச்சி போல நீ மேலே போடத்தான் சந்தனத்தை பூசி ரோஜா மாலை போடத்தான் எதற்காக அந்த ரோஜா மாலை கொண்டு வந்து என் தம்பிக்கு போட வேண்டும்? என் தம்பிக்கு போட வேண்டும். என் தம்பி எங்கடா? பாவம் இருந்தானே என் தம்பி எங்க? என் தம்பி எங்கடா? பார்க்கணும்டா. வீராதி வீரன் சூராதி சூரன் என் தம்பி கனவுல வந்தா தான் பார்க்க முடியும். நம்ம எதுக்கு பார்க்க சொல்றேன் சொன்னா எங்க என்ன உயிரோடு வைக்க சொல்லாம இருந்தாலும் உன நாத்து எடுத்து போடும்பாடு சொன்னாலும் இவன் கொல்லுவான் சொல்லலாம் போய் வழியாது படுக்குது. நான் எப்படித்தான் கத்துறதே சொல்ற நாங்க உங்க தம்பி போனமா? என் தம்பி போனமா? அதான் போனமா? ஏன்டா போனமான்னு சொல்றேன்? என்னைக்குமே பொய் வராது. பொய் வராது, பொய் வராது. நானு நீ உங்க தம்பி போனமா? இடத்துல போனமா போனோம். என் தம்பினுடைய பாதரட்சியை போல இருக்கிறது. ஐயோ இவன் என் தம்பி அடைஞ்சிருந்த பாதிரின்னு சொல்லக்கூடிய இந்த அடிகளத்தை தந்துக்கிறேன். அவன் பார்த்துப்பாங்க ஐயா, அவன் பார்த்துப்பான். நான் பழைய துணியெல்லாம் மச்சு வைக்கிற மாதிரி இருப்பான். என் தம்பி ஒண்ணுதான் காட்டுறான் ஓட அவன் வாயை திறக்கல, வாயே திறக்கல, விரலை மட்டும் காட்டினான். சுடுகாடு சுத்தமா அவன் குஞ்சியா இருக்கணும். போய் குட்டி அப்பதான் அவன் பேசுவான். சனிக்கிழமை செத்தாக்கா துணை தேவைன்னு சொல்லுவாங்க. அவன் கூட துணை தேடிக்குது ஐயா. அதனாலதான் அந்த கோய் குஞ்சியை பாடியில கட்டி எடுப்போங்க. அது கூட குழந்தை வாழ வேண்டியவே பெரிய போய காட்டினாங்க. எங்க எடுத்து போறோம் போய் குஞ்சு காட்டுறது. எனக்கு இருக்கிற கிட்னிக்கு நான் இங்க இருக்க வேண்டிய இருக்கணும். என்ன சொல்லணும்? என் தம்பி தானா? ஐயோ என்ன கதை சொன்னாலும் தம்பியே கேட்டுக்கிறானே. என் தம்பி பாக்கணும்டா, திருமுகத்தை பாக்கணும்டா. பசி தாங்க மாட்டானா என் தம்பி? பார்த்து சாப்பிட மாட்டானா? நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ? 15 பேர் பிஸ்கட் ஒரு ஆளே எடுத்து வச்சு அவன் போற பஸ் கவரும். அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ. அவன் வாயில என் புழுவு நின்றுமோ. நல்லா பாடு அதெல்லாம் ஒரு குடுப்பிடு வேணும்டா. பங்காளி அகத்தில் அழகு முகத்துல தெரியும். அது எங்க போய் சேரணுமோ அங்கதானே சேரும். பையா தூங்குறான் பாருங்க. இதை எடுத்து போடாடே. இதை எடுத்தா அவன் கேட்பான். இதை எடுத்து போடுற உள்ள இது உள்ள இதை எடுத்து என்னங்கடா எடுக்கணுமா? உண்மை சொல்றீங்களா? கேட்க மாட்டேன். இதை எடுத்து போட ஜவுடியா போன. இதை எடுத்து போ. கண்டை எடுத்த போ. எடுத்து போ. தடை எடுத்தாராத தங்கி கேட்பான். போ ஏன்னா ஜாக்கிரதை ஏச்சார போறியா? ஏச்சாரு 30 கும்பராங்க கட்டி ஏச்சாருன்னா இதோ வர நான் வேலை எடுக்க சொல்றது வரேன். யாருக்கு 30 கும்பிடுற? தம்பிக்கு. உன் தம்பிங்க கூட பொறுத்த இருக்கிறானா? இருக்கலாம்.
இப்பதான் கல்யாணம் பண்ணி சொல்றேன். அது என்ன நம்ம என்ன பண்றது? ரெண்டாவது கலர் ரொம்ப ஐயோ ஐயோ அன்பு என் தம்பி அடிச்சிருந்த ஆணையா ஐயோ என் தம்பி அடிச்சிருந்த ஆணையாச்சு எங்கடா டேய் என் தம்பி எங்கடா அசுகாரி கொடுத்து அடிச்சுக்கிறாங்க படிங்க கறி மில்ல நான் எடுத்து கொடுத்துட்றேன் நான் என்ன பண்ண முடியுதுக்கு அப்புறம் ஒன்னா எடுத்தாந்து காட்டி அந்த ஆளி பாதுகாட்சியை கொண்டு வந்தேன் இப்ப ஆணை எடுத்தாந்துருக்கான் அவங்க என் தம்பி எங்கடா செத்துட்டான் தம்பி மரியாதா தம்பி வரமாட்டாப்பா என்ன ரொம்ப என் தம்பி கண்ணி எடுத்து வைக்க உயிராச்சே என் தம்பி வண்டி கடிக்காத ஜாக்கிரத வச்சாடாடி பாடிய பேர் என் தம்பி எங்கடா பிரச்சனை நீ என்ன ஒப்பந்தம் ஐயா தம்பி மேல உயிரே வச்சிருக்கிறீங்க. ஆமா தம்பி மேல உள்ள பாசம் பாசம் தான் நான் என்ன சொல்றது கூட பொறுத்துக்கடா சரி ரெண்டு பேருமா உட்காந்து நான் பாதி அவன் பாதி சொன்னாதான் வாங்குற சம்பளமாவது மிச்சமாகும். நான் தவத்தில் அமர்ந்தேன் என் தம்பி காவலா வந்தானா பாட்டு தான் சீக்கிரம் தம்பி அவனுக்கு சிரிக்க பொறுத்துடா சிரிக்க எத்தனை பேர் சிரிக்க போறாங்க நான் கடைசி சிரிப்பு தவத்தில் அமர்ந்திருந்தேன் சூழ்ச்சிக்காரர்கள் தவத்தை கெடுப்பதற்காக வருவார்கள் தேவலோக மாதர்கள் வந்தார்கள். என்ன சொல்றேன் வந்தார்களா விடுவாரா அவன் தம்பி விடமாட்டானா வீராதி வீரே ஓட ஆரம்பிச்சானா இந்த மாதிரியை தூக்கி அங்க வைப்பான் அந்த மாதிரியை தூக்கி இங்க வைப்பான். அப்பேற்பட்ட மனசு சாப்பாடுல இருக்கிற மீனை வாங்கி அவன் வேலையில வைப்பான் அவன் சாப்பாடுல இருக்கிற மீனை வாங்கி மூணு வேலையில வைப்பான். அப்பேற்பட்ட ஆளுங்க அவன் வீராதி வீரன். ஐயோ சாப்பாட்டுல பாக்கணுமே பத்தரை மணி ஆச்சு வாடா போட்டு போனேன் கேட்கறதே தெரியாது கேட்கறதே தெரியாது நம்ம 4 காலம் பார்ப்போம் இதான் கடைசி சிரிப்பு நினைக்குது ஐயா கண்ணாடியே நீங்களாம் கத்தி வாயால கேட்டுறீங்க அந்த ஆளு மீசை வச்சு கண்ணம் பார்த்த உடனே குச்சாங்க தப்பு ஐயா தேவலோக மாதவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக கோபம் பிறந்து விட்டது. கோபம் பிறந்த உடனே உன் தம்பிக்கு தாகம் தண்ணீர் தண்ணீர் கொண்டு வர மீதிலாம் அவன் தான் பார்த்தான். என் தம்பிக்கு தாகம் தாகத்திற்கு புறப்பட்டு விட்டார். யான் பூ முட்டு போசி பொண்ணு அது அப்படின்னாச்சே அழகா படிச்சிருக்கிறானப்பா அழகா படிச்சிருக்கிறான் அவனுக்கு கண்ணு இல்லையா பேச்சு இல்லாம பண்ணிட்டாங்களே வாய் பேசாத குழந்தைய தன்னை உட்கார வச்சுட்டு பாதி நான் கண்ணெடுக்க போயிட்டேன் அவனை மீதி கேளுங்கிறீங்க காது கேட்காதவனும் புளிவா இருக்கிறவனும் புளியாங்கா உழக்கிறவனும் ஆர்ப்பா இருக்கிறவனும் சம்சா விற்கிறவனும் பாப்புகாரன் வைக்கிறவனும் இவங்கெல்லாம் சேர்த்துட்டு நாங்க படுற பாடுக்குது அவன் ஒரு டான்ஸ் ஆடிக்கான். இதுக்கு மேல அவங்க கூட வரமாட்டாங்க வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க ஆட வரமாட்டாங்க. அப்ப படுற வாயில்லாத குழந்தை பாவம் இந்த பேபாவிலே வந்து
பாப்பா அவங்க பேசி முடிச்சு டீ குடிக்க போறாரு போப்பா டேய் அவங்க ஒரு டீ குடிச்சு கொடுங்களா பூச்சட்டியா பூச்சட்டி ஐயா பூச்சட்டி தொட்டிக்கிறாங்க தண்ணிதான் உள்ள வச்சு மூஞ்சி தொட்டிக்கிறோம் பாப்பாரு ஐயா எதுல விட்டேன் தண்ணி எடுத்துட்டு போனேன் தண்ணி அட்டாத குடிச்சிட்டு கசையடி கொடுத்தா உன் தம்பியின் அடியை தாங்க முடியாம தேவலோக மாணவர்கள் தப்பித்து தேவலோகம் ஓடினார்கள். விடுமாறாய தம்பி பத்தியை தீர்க்கவில்லை, அவன் புத்தியை தீர்க்கிறான். புறப்பட்டான் தேவ உலகம். நடக்கும் பொழுது அந்த சராசரங்கள் எல்லாம் அனைத்து புவனங்களும் ஓடியது. ஊர்மன நடப்பன பரப்பன அனைத்து ஜீவராசிகளும் அதன் சத்தத்தை குறைத்து விட்டது. இந்த சத்தத்தை கேட்கிறது ஐயா மீண்டும் பார்த்தார். பொன்னுலக வேண்ட தேவையில்லை சுதர்மை என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே அமர்ந்து கொள்கிறார். அதை பார்த்தால் சும்மா இருப்பான். பங்காளியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக இருவருக்கும் போ தம்பிக்கு சத்தார தேவத்திர சண்டையாது மண்ணு பறக்கு. ஒரு மண்ணு கிடையாது பூமியில, ஒரு மண்ணு எல்லாம் மேல பறக்குது. அவ்வளவு பலசாலி பிடி மண்ணு என் கண்ணுல விழுந்து போச்சு. நான் 2 கண்ணி நூற்றுக்கு நின்று பேரு அதுல இருந்து மீதி எல்லாம் அவன் தான் பார்ப்பேன். கண்ணு செயல படுது கண்ணு தெரியாத இவ்வளவு கரெக்டா தடவுறாங்க. என்னமோ பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறாங்க. பல்லு கட்டிட்டு இல்ல கண் தெரியாத யாரு என்ன இருக்குது இருக்குதுன்னு தெரியும். ராஜா உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். கண் தெரியாதோட கேட்டாக்க பாக்குறவங்க எனக்கு கண் தெரியாது பையன் நல்லா நடிக்கிறாங்க. எனக்கு போய் சாப்பிட்டேன் விட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துல பொறுப்பு வைக்கிறது கல்யாணம் பண்ணியா போதாதா கட்டில படி வைத்து வச்சுரா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? யாரப்பா தம்பி பூபால என்னடா சிரிக்கிற? ஒரே அது ஏக்குது. அந்த ஒரு வார்த்தையில தான் என் உயிரை வச்சுக்கிறோம். யார் செத்துதே? யார் செத்துதே? கண்ணு தெரியாத எப்படி கத்தி எடுக்கிறாரு. அப்படிதான் வரணும். இருக்கக்கூடிய வச்சிராயுதப்பட்டி அது வரதகரமாக இருக்கக்கூடிய தம்பி பூபாலகண்டன் இறந்து விட்டார் ஐயா. தம்பி
தம்பி தம்பி தம்பி படுபாவி இந்திரன் கொன்றானத்தோ அருந்தோ தம்பி உன்னை நம்பிதானடா நான் இருந்தேன். இந்த உலகத்தை நீ ஆள வேண்டும் நினைக்கிற தம்பி, என்னை விட்டு போயிட்டப்பா. தம்பி பேரும் துணை தம்பி பேரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா தம்பி பேரும் துணையா அங்க பார்த்தாருதி ஐயோ நான் தம்பி பெரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா தம்பி பெரும் துணையா தம்பி தம்பி குழந்தை செல்வங்களை என்றால் என்னுடைய தம்பிகள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இந்த உலகத்தை ஆளலாம் என்று நினைத்தேன். உன்னை நம்பிதானடா நான் தவற்றில் அமர்ந்தேன். நம்பி என்னை கெடுத்தாய். நம்பி நிலை கெடுத்தாய் என்னை நற்றாற்றில் தரிக்க விட்டாய் நம்பி என்னை கெடுத்தாய் தம்பி பேரும் துணையா தம்பி தம்பி யாரை நம்பி இந்த உலகத்தை ஆளப் போகிறேன்? அப்பா என் தம்பி செத்தால் உனக்கு வரலடா சாவு. உனக்கு வரலடா சாவு. அப்பா என்னால தாங்க முடியலடா ஓயா ராஜா ஓயா சீமானே சீமானே சீமா போயிட்டப்பா. ஓயப்பா உனக்கு எப்படிடா யம வந்தா மதியானம் போன் பண்ணினா ஒரு நாடகம் கேட்டியப்பா ராஜாவே சிரிக்கிறான் ராஜா பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியப்பா நீ நின்னுக்கிற தனப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாக்குவியே
அதை பார்த்து நாங்க சிரிச்சு நடுப்போமே. உனக்கு எப்படா ஏமா வந்த சரி வந்தாக்கா சித்தி கீழே போடுவாங்க, வாயில போடுகிறா. சாமி போய் தோற இந்த பாவிடா இது நம்ம மூக்கு நம்ம சரி இது நம்ம மூக்கு நம்ம சரி இத கீழே போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா சக்கே போடா தம்பி செத்துட்டு நான் இதுக்கிறேன் செக்கு வளர்க்க மாதிரி உக்காந்துக்கிறியாடா உனக்கு என்னைக்குடா யமம் இப்பொழுது படித்து படி படித்து படி தேவ உலகம்